ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எத்தனையோ ரசம் இருக்குது. லெமன் ரசம், தக்காளி ரசம், பருப்பு ரசம், எல்லா ரசமும் இருக்குது. இருந்தாலும் இந்த தக்காளி ரசம் ஒரு தனி சுவை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு பொடி ஊற வச்சுட்டேன். இப்போ அரைக்கிறதுக்கு சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன், அப்புறம் ஒரு பூண்டு தோலோடு அப்படியே போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், இது கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்க ஒரு 3 தக்காளி. என்னதான் தக்காளி ரசம்னாலும் புளியும் கொஞ்சம் போடணும். தக்காளி அதிகமாக இருக்கணும். இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்கிற அந்த இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி இந்த மாதிரி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் மிக்ஸி ஜாரிலெல்லாம் போடக்கூடாது. சாம்பார் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி போட்டு அதுலேயே உப்பு போட்டு பிசையும் போது கொஞ்சம் தோல் தனியாக வர மாதிரி இருக்கும். நல்லா இன்னும் கொலன்னு இருக்கிறப்ப தக்காளியாக இருந்துச்சுன்னா சாறு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த புளியை பாருங்கள், கரைச்சி நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த புளியும் அதுலேயே ஊற்றிட்டு நல்லா தக்காளியை கையாலேயே கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எதுக்காகன்னு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அந்த ரசத்துலேயே அந்த தோல் தனியாக மிதக்கும் போது நல்லாயிருக்கும். இதுலேயே போட்டுறத விட இன்னும் கொஞ்சம் அதில் சாறு இருக்கும். அது நம்ம வதக்கும் போது போட்டிங்கன்னா அதில் இருக்கிற சாரும் தனியாக வந்துடும். இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ரசத்துக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா, பச்சை மிளகா, ஒரு வரமிளகா போட்டுக்குங்க. ரெண்டும் போடும்போது 2 ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் 1 அதில் 2 போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இதையும் போட்டு வதக்கிக்குங்க. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா தக்காளி, அதையும் இதில் போட்டு வதக்கும்போது அந்த தக்காளியில் இருக்கிற இன்னும் அந்த சாறு இறங்கி தோல் மட்டும் தனியாக வரும்போது இந்த ரசத்துக்கு மேலே அப்படி சுருண்டு இருக்கும் அந்த தக்காளி தோல். அது அவ்வளோ நல்லா இருக்கும். அதுதான் தக்காளி ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்குங்க. சாம்பார் தூள் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் தக்காளி ரசத்துக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சீரகம், மிளகு, அந்த பொடியும் இதுலேயே போட்டு வதக்கிக்குங்க. அந்த தக்காளி ரசத்தில் இதிலே போடுறத விட இந்த மாதிரி வதக்கும் போதே போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். இப்போ அதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியும் தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கொதி வந்ததுமே இறக்குறது தான். இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும். இப்போ பெருங்காயம் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு நம்ம முதல்லையே போட்டிருக்கிறோம். அதனால் அதுவே போதுமானது. இப்போ பாருங்கள், நுரைச்சி வரும்போது கண்டிப்பாக இந்த வெல்லம் போடணும். வெல்லம் போட்டிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். நல்லா இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து இருக்கும். பொதுவாக ரசத்தை போட்டு கிண்டக்கூடாது. நுரை வந்ததுமே அப்படியே இறக்கிடணும். நான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் காட்டணுங்கிறதுக்காக போட்டு கிண்டி அந்த கலர் தெரியணுங்கிறதுக்காக நான் கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லியும் மேலே தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, கமன்னு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ இப்போ தான் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.